ஹாய் ஹலோ கொடைக்கானல் சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது குணா கேவ் தான். ஸோ அப்படிப்பட்ட கொடைக்கானலில் அதையும் தாண்டி டாப் மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன் கேரளா லேண்ட்ஸ்லைக்கு அப்புறம் போகிறதால ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. பட் வெக்கேஷனுக்கு எங்கேயா குயிக்காக ஒரு ட்ரிப் போகலான்னு நிறைய யோசிச்சு அட்லாஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட்டான நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரின்சஸ் ஆஃப் ஹில் தான் போக முடிஞ்சது. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் இந்த டேமில் ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த டேமோட பேர் வந்து மஞ்சளார் டேம். ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறைய டைம் போயாச்சேன்னு யோசிச்சாலும் இந்த நேச்சர் பார்க்குறப்போ எல்லா டைமும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் 5 o'clock தென்காசிலேருந்து கிளம்புன நாங்கள் கொடைக்கானல் போய் சேர்றதுக்கு மதியம் 12 மணி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்த்த ஸ்பாட் தான் சில்வர் ஃபால்ஸ். பார்க்குறதுக்கு அப்படியே எங்கள் ஒரு தென்காசியில் இருக்கிற பழைய குற்றாலம் மாதிரியே இருந்துச்சு. தேஜாவோ ஃபீல் மாதிரி இருந்துச்சு. சேம் டு சேம் பட் டிஃப்ரெண்ட். அடுத்ததான் நாங்கள் போனது கோக்கஸ் வாக் வியூ பாயிண்ட். இந்த இடம் பார்க்குறதுக்கு சின்ன இடமா இருந்தாலும் ஃபுல் ஃபாகோட பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்க ஒர்த்தான பிளேஸ் இது. அடுத்ததான் நாங்கள் போனது கோடை லேக் தான். கொடைக்கானலில் இதை யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமான ஒன்று தான் ரோபோட். இந்த ரோபோட்க்கு இனிஷியலாக 1000 சார்ஜ் பண்ணாங்க. அதில் ஒரு 500 டெபாசிட் மாதிரி எடுத்து வச்சுட்டு போட்டிங் முடிஞ்சதும் அந்த 500 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ட்ராவலே பண்ணிட்டு இருந்தப்போ சடனாக அந்த போட் சேஞ்ச் ஓவர் மைண்டுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்த்தி அட்மாஸ்பியர் இது. ஸோ கொடைக்கானலோட ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் இதோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இது முடிஞ்சதும் நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தா மே ஃப்ளவர் காட்டேஜ்ன்ற இடத்துல 2 BHK புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு டோட்டலாக 4000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே எல்லா டூரிஸ்ட் பிளேசஸும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது ரோஸ் கார்டன். ஸோ இந்த பிளேஸ் மற்ற இடம் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு இது ஒரு ஏரியா. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்.
லோயர் வியூ பாயிண்ட் முடிஞ்சதும் ஒரு காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் மாதிரி ஒரு பஸ்ஸில் எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுக்கு கைடு இருந்தாங்க. ஸோ கைடு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இதோட வந்து அவரோட நினைவு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த ரோட்டோட வந்து நீங்க வந்து எஸ்கேப் ரோடு ரெண்டாம் ரோடு செகண்ட் ரோடு. அப்போ வந்து ஈஸியாக வெளியே போகிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க போடுற ரோடு. இந்த பாலம் வெளியில் போனால் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து கொச்சின் ஹார்பர் போயிடும். அதெல்லாம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டி வச்சுருவாங்க. அந்த மரத்துக்கான பேர் வந்து வாட்டர் சவுக்குவாங்க. அந்த மரம் பட்டத்தில் வந்து நம்ம போகிற ஃபேண்ட் சட்டைக்கு வந்து டை இருப்பாங்க. அதனால் அந்த மரத்தை வந்து விசில் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு ஜாமான பிறகு டெலிகாட்டன் வந்து நூலில் இருந்தாங்க. அப்படியே ரைட்டில் பாருங்க, நான் வந்து வெஸ்டர்ன் கார்ஸ் மேற்கு தொடர்ச்சி போய் இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே கேரளா போகிறேன். அது நம்ம கரெக்டாக சார் இப்போ அமௌண்ட் எப்படி வண்டியில் போகிற நம்ம உள்ள ஒரு பர்மிட் கார் பார்க்கிங் எல்லாம் உள்ள ஒரு 6 பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற குரங்கு நார்மல் குரங்கு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கருப்பாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இல்லை, நேரில் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நேம் சைலண்ட் வேலி. இதுலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் நிறைய பிளேசஸ்லாம் காட்டினாங்க. தெரியுங்களா, அந்த எட்ஜ் வந்து கப்பலோட அந்த மொடை மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி கப்பல் மாதிரி இருக்க அந்த பாறை கிட்டத்தட்ட ஒரே ஒரு பாறை 1000 அடி ஆழம் வரைக்கும் இருக்குதான். இந்த வியூவில் வந்து பார்க்குற அந்த லேக்கோட நேம் பேர் பெரிஜம் லேக். ஸோ இதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த ஸ்பாட்டோட நேம் பேர் கேப்ஸ் ஃப்ளை வேலி வியூ. ஸோ இது நிறைய மூவியில் காட்டியிருக்காங்க. பட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எந்த மூவின்னு குறிப்பிட்டு சொல்ல தெரில. நேச்சர் எவ்வளோ சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்றதை இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். எந்த பொருள் தூக்கி போட்டாலும் அது ரிட்டர்ன் ஆகிறத பார்த்தாலே அதிசயமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்குற இந்த ஸ்பாட்டோட நேம் வந்து மதிக்கட்டான் சோலை மெமரி யூஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. கைடு நிறைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க, அதை நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தெரிகிற அந்த மலைக்கு பின்னாடி தான் பழங்குடியினர்லாம் இருக்காங்களாம். எல்லா நாளும் வந்து அவங்க வந்து மக்கள் நடமாட்டம் இருக்க ஏரியாவுக்கு வரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் அவங்க செஞ்சு வச்சுருக்க இயற்கை மருந்து பண்டமாற்ற முறையில் வாங்கிட்டு போவாங்களாம். இப்படி தான் கைட் சொன்னாங்க. பழைய வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது. இப்போ பார்க்குற வியூ தான் கொஞ்சம் முன்னாடி ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா பெரிஜம் லேக் வியூ பாயிண்ட். இந்த இடத்துக்கும் குட்டி ஸ்டோரி வச்சுருக்கேன். அதாவது கைடு சொன்னதன் மறுபதிப்பு. இதில் நீங்கள் பார்க்குற அந்த 2 குட்டி வீடுக்கு பின்னாடி வழியாக வழிபாதை இருக்குது தான். அங்கே வழியாக போனால் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூணாருக்கே போயிடலான்னு இதுவும் சொன்னது கைடு தான். அட்லாஸ்ட் நாங்கள் போனது மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸான குணா குகை தான். இங்கே போகிறப்போ ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ரீசெண்டாக படத்தை பார்த்துட்டு போகிறதுனால ஃபுல் வைப்பில் என்டர் ஆனேன். சும்மா
சும்மா சொல்லக்கூடாது, அந்த இடமே ஒரு பேய் வீடு மாதிரி தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் மழை டைமில் போனதுனால சகதியும் அடர்த்தியான மரமும் மைண்டில் பில்டிங்காகவே வச்சுருந்துச்சு. Ya bir chicken no? லாஸ்ட்டாக பார்த்தது பில்லர் ராக். குணா கேவ் போகிறப்பவே 4 மணி ஆயிடுச்சு. ஸோ பில்லர் ராக் வரதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்கேருந்து பார்த்தாலும் அதே வியூ தான். இது முடிஞ்சதும் ஊரை பார்க்க கிளம்பிட்டோம்.